ராசிபுரம் ஏவிஎம் ஸ்டோரில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சொந்தமாக தயாரிக்கிறோம்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து இட்லி பொடியை வறுத்துட்ருக்குறோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு, மிளகாய், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் இட்லி பொடி தயாரிக்க போகிறோம். அதுதான் இப்போ வறுத்துட்ருக்கோம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா செவக்க கைவிடாமல் வறுத்துக்கணும். வெள்ளை எள்ளும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு செவந்து வறுக்கணும். வெள்ளை எள்ளு வந்து நம்ம கடைசியாக தான் வறுத்து வச்ச வெள்ளை எள்ளை அரைக்கும்போது பாதி போட்டுட்டு மீதியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அரைச்ச வாட்டி பாதி போட்டு கலந்துக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு வெள்ளு வந்து நல்லா தெரியும். அந்த அரைப்பட்ட எள்ளோட வாசனையும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுக்கணும். கை விட்டு ஒரு பருப்பு கருப்பாகவும் ஒரு பருப்பு செவந்தும் இருந்ததுன்னா பொடியோட கலர் வந்து மாறிடும். அதனால் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வறுப்படுற மாதிரி கைவிடாமல் வறுக்கணும். அடுத்தது உளுந்தம்பருப்பு வறுக்க போகிறோம். இதுவும் அதே தான். சன்னமான நெருப்பில் வச்சு கொஞ்ச நேரம் டைம் ஆகும் தான். ஆனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் வறுக்கணும். சீக்கிரமாக வச்சோம்னா இட்லி பொடி பச்சை வாசம் மாதிரி நல்லா இருக்காது, சாப்பிட மொறுமொறுன்னு இருக்காது. செவந்து நல்லா பொறுமையாக வறுத்தோம்னா தான் இட்லி பொடி சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். அரைக்கும் போதும் வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரணையாக நம்ம ரவையோட இன்னும் கொஞ்சம் பெருசாக அரைக்கணும். உளுந்தம்பருப்பும் இதே மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். சில பேர் எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க. நாங்கள் வந்து எண்ணெய்லாம் சேர்க்க மாட்டோம். எண்ணெய் சேர்க்காமல் இருந்தால் பொடி ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் சேர்க்காம தான் நாங்கள் வறுப்போம். உளுந்தம்பருப்பும் கைவிடாமல் இதே மாதிரி நல்லா சிகப்பாக வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் அதோடு வறுத்து போட்டு அரைச்சோம்னா நல்லா வாசனையான இட்லி பொடி ரெடி. காரம் நமக்கு நம்ம எப்போவுமே வந்து காரம் கொஞ்சம் மீடியமாக தான் போடுவோம். ரொம்ப ஓவராக காரம் போட மாட்டோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு மெயினாக அவங்க நம்மகிட்ட வாங்குறவங்க குழந்தைங்களுக்காக இட்லி பொடி தொட்டு ஊட்டுறதுனால நம்ம எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள்.